கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த மார்னிங் டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட்ஸ் மை ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் என்ன? முதலாவதாக என்னுடைய அடையாளம் என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அவர் அடையாளத்தை தந்திருக்கிறார். இரண்டாவதாக என்னுடைய அடையாளம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி கற்றுக்கணும். நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. காரணம், அவர்தான் நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார். மூன்றாவதாக என்னுடைய அடையாளத்தை வேரூன்றி நிற்பது எப்படி என்பது என்ற காரியங்களை கற்றுக்கொண்டோம். வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அது கன்சிஸ்டண்டாக தான் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த காலை வேளையிலும் நான் இன்னும் தேவனோட பிள்ளையாக வாழ்கிறேனா என்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும். காரணம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே வரும் பொழுது நான் இன்னும் தேவனுடைய பிள்ளையாக வாழுகிறேனா அப்படின்ற கேள்வி நமக்கு அவ்வப்பொழுதும் வரும். இந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் என்னுடைய அடையாளம் என்ன, அதன் கீழாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீயிங் அ சைல்ட் ஆஃப் காட். இதை யாருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், நிக்கோதேமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நிக்கோதேமு முதல் முறையாக எங்கு தென்படுகிறார் என்று சொன்னால், வேதத்தில் யோவான்ல தான் தென்படுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தென்படுகிறார். யோவான் அந்த சுவிசேஷ புத்தகத்தில் 3 வாட்டி இவர் வருகிறார். யோவான் இந்த கேரக்டர் கண்டிப்பா மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் 3 இடத்துல ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதருக்குள் அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தின் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்பதாக இருக்கிற 2 வசனங்களை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்படி இருக்க இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. 3ஆம் அதிகாரத்துல யார் வரா அப்படின்னு சொன்னா, நிக்கோதேமு. சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிற இந்த கூட்டத்துல நிக்கோதேமு இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, இயேசுவை பின்பற்றின பெரும்பாலான கூட்டங்கள் எதற்காக பின்பற்றினார்கள் சொன்னா, இயேசுனுடைய அற்புத அடையாளங்களை காண்பதற்காகவும் அதை பெற்றுக்கொள்வதற்காகவே பின்பற்றுகிறார்கள். இயேசுவை இயேசுவாக அறியவில்லை. ஆகவே இயேசு அவர்களை நம்பி இணங்கவில்லை. கிரீக்ல இதை பார்த்தா ஜீசஸ் டிட் நாட் பிலீவ். இயேசு அவர்களை நம்பவே இல்லை. தமிழ்ல இங்க என்ன போட்டிருக்காங்க, நம்பி இணங்கவில்லைன்னு போட்டிருக்காங்க. லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ல ஜீசஸ் டிட் நாட் பிலீவ், இயேசு அவர்கள் நம்பவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராக்காலத்தில் நிக்கோதேமு இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவிடத்தில் வந்து 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். எனில் ஒருவன் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இந்த பேசேஜிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால், என்னதான் இயேசு வந்து சிலரை நம்பவில்லை என்றாலும் இயேசு நிக்கோதேமுவை பார்க்கறது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்களோட கான்வர்சேஷன் முற்றிலுமாக டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிக்கோதேமுக்குள்ள இருக்கிறதான அந்த ஆர்வம், இயேசுவை அற்புதங்களுக்காக அல்ல, இந்த இடத்துல அற்புதங்களுக்காக இல்லை, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவை இருக்கிறவராகவே நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரம் காட்டினேன். அந்த தீவிரம் தான் அந்த கான்வர்சேஷன். அடுத்து ரீபானுக்கு மறுபடியும் பிறத்தலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சில காரியங்களை டிஸ்கஸ் பண்றாங்க தொடர்ந்து வருகிற வசனங்கள். ஸோ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இருக்க வேண்டிய முதலாவது பண்பு என்னவென்று கேட்டால், ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறதான ஒரு ஆர்வம். த கியூரியாசிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ். உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேப்டிசம் எடுத்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இப்போ இது இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லை டியூட்டியாக மாறிடுச்சா? அதில் கொண்ட அந்த அன்பு பெருகி இருக்கா குறைஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்தோம், அந்த ஆர்வம், மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்வம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து செஞ்சோம். இப்போ அது பேர்டனாக மாறி இருக்கா இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் வளர்ந்துருக்கா? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறதான ஆர்வம் எப்படி இருக்கு? நிக்கோதேமுக்கு அந்த ஆர்வம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா? நம்மளுக்கு ஆர்வம் குறைகிறதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, நம்மளும் பெரும்பாலான நேரங்கள்ல அந்த கூட்டத்தை போல ஜென்யூன் சீக்கரா இல்லை, த்ரில்லர் சீக்கரா தான் இருக்கும். எனக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், மேஜிக்கலா ஏதாச்சும் நடக்கணும், அது நடந்துட்டே இருக்கணும் அப்படின்றத நான் நினைப்பேன். ஆனா இங்க நிக்கோதேமு அதற்காக இல்லை, நான் இயேசுவை அன்பு கொள்வேன்,
அந்த பைபிள்ல இருக்க பெரும்பாலான கூட்டங்கள் எதற்காக இயேசுவை பின்பற்றினார்கள்? அற்புத அடையாளங்களுக்காக. நாமும் அற்புத அடையாளங்களுக்காக தான் இயேசுவை. உண்மைதான், ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்துதான் அவர் மேல இருக்க விசுவாசத்தை நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது ஒரு அற்புதத்தை அதிசயம் செய்தார். அதனால நான் அவரை நம்பணும். ஆனா இன்னமும் அற்புதம் தான் எனக்கு வேணும், அற்புதம் தான் அதிசயம் வேணும், நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நிலையில் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கிற ஆர்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது எப்படி வரும் அப்படின்னா, அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கும்போது அல்ல, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது. அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் தான் யோசிப்போம். கிடைக்கலாம் நம்ம சோர்ந்து போயிடும், இயேசுவே வந்து திட்ட ஆரம்பிச்சிடும், அப்செட் ஆகிடும். இல்லை, அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தெரியும், ஆமா இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த காரியத்தை இப்ப அனுமதிக்கவில்லை, காரணம் இதை விட ஒரு பெரிய சிறந்த காரியத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடிகிறது. அது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சித்தம் என்ன என்று தெரிகிறது. இந்த கால வேளையில் நீங்க சிந்தித்து பாருங்க, அவர் கரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறீங்களா, இல்லை முகத்தை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் ஃபுல்லா நீங்க யோசிங்க, இயேசுனுடைய கரத்தை நோக்கி பார்க்கலாம் இல்லை முகத்தை நோக்கி பார்க்கலாம்? கரத்தை அல்ல, முகத்தை நோக்கி பார்க்கிறவராக அந்த நிலையில் முன்னேற வேண்டும். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த சர்வம் வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக நாங்க முன்னேற கருத்தை எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய கருத்தையே நோக்கி கொண்டிருந்த காலம் போதும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நீ யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும், உங்களுடைய சித்தம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை நீர் ஆண்டவரே அப்போஸ்தலரும் புரிய வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இதை அவர்கள் சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களோடு இருங்க, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.